ரெண்டு பேர் நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. என்னதான் தலை ரசிகராக இருந்தாலும் வந்து விஜய் தொண்டர்கள் ரெண்டு பேர் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. நாங்கள் ஏகே ஃபேனாக இருந்தாலும் டிவிகே தொண்டர்கள். டிவிகே. வேலூர் மீட்டிங் வந்திருக்கீங்க. விஜய் தளபதி பேசின அப்படி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? தளபதி பேசுனதுக்கு அப்புறம் இப்போ பேசுனது இருக்கட்டும் சார். முதல்ல இந்த மீடியாக்காரங்க இருக்கீங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து நான் சவால் விடுறேன் சரிங்களா. இந்த மகாண்டி டிபேட்டில் ஏசி ரூமில் வந்து சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. தளபதிக்கு கட்டமைப்பு இல்லைன்னு இன்னைக்கு இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க? வெறும் 5-6 நிர்வாகிகள் மட்டும் வந்திருக்கோம். நாங்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாமே யாருக்காக வந்திருக்கோம்? இங்கே வந்து யாருக்காகவும் வந்து இங்கே இது பண்ணுறதுக்காக வரல, நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு வரல. ஒன்லி ஃபார் தளபதி. இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் டிவியில் உக்காந்துட்டு ஏசி ரூமில் உக்காந்துட்டு விஜய்க்கு கட்டமைப்பு இருக்கா, வெங்காயம் இருக்கா, தக்காளியாக இருக்கான்னு சொல்லி கேட்காதீங்க. நான் முடிஞ்சா அவங்களால தெம்பு திராணியாக இருந்தால் கிரவுண்டில் வந்து பாருங்கள். ஒவ்வொரு நிர்வாகி நாங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பாஸ் கொடுத்தா கூட தடுத்து நிறுத்துறாங்க. பாஸ் கொடுத்தா கூட அங்கே போலீஸ் எங்களை 6 மணி நேரம் தடுத்து நிறுத்துறாங்க. நாங்கள் மாவட்ட நிர்வாகிகள், இவங்க ஒரு மாவட்ட நிர்வாகி, நான் ஒரு மாவட்ட நிர்வாகி. இங்கே வாழைப்பழம் அறுக்கிறதுக்கோ எண்ணெய் பறிக்கிறதுக்கோ நான் இங்கே வரல. நாங்கள் சும்மா உக்காந்து நீங்கள் வைப்பிடுறதுக்கு வரல. நாங்கள் தளபதி கோசரம் வந்திருக்கோம், தளபதிக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். புரியுதுங்களா? எந்த அளவு மாற்றத்தை கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக 100% சார். 2 கட்சியும் செய்யாததை எங்கள் தளபதி செய்வார், கண்டிப்பாக செய்வார். பெண்கள் பாதுகாப்பு முதல்ல ஸ்கூல் சார். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூலை தனியார் ஸ்கூலாக மாற்றணும், தனியார் ஸ்கூல் மாதிரி வரணும் சார். பசங்க நல்லா படிக்கணும், முக்கியமாக பெண் பிள்ளைகள் படிக்கணும் சார். அவ்வளோதான் சார். சொல்லுமா, நீங்கள் சொல்லுமா. தளபதி பேசுனதை வச்சு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க இல்லையா? தேர்தல் அறிக்கையோ ஒரு ஒரு கட்சிக்கான ஒரு ஆலோசனை சொல்கிறதோ சாதாரண விஷயம் எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனால் எங்கள் தளபதி எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பெண்களோட பாதுகாப்பு எப்பவுமே பேசுவார். ஆனால் ஒரு கழிப்பறையை பற்றி பேசி பெண்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. இப்படி ஒரு மாசத்துல ஒரு தளபதி எங்களுக்கு கிடைச்சி நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் பசங்க ஸ்கூல் போகிறாங்க, கழிப்பறை சரியில்லைன்னு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு திரும்பி வராங்க. அந்த ஒரு ஒழுங்கு தளபதி செஞ்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஒழுங்கு யாராலும் செய்ய முடியும்? அதை சொல்லவே தலைவர்கள் கூச்சப்படுவாங்க, அறிக்கையில் வெளியே விட மாட்டாங்க. ஆனால் எங்கள் தளபதி இல்லா சொன்னார் பாருங்க, அங்கே நிற்கிறாரு எங்கள் தளபதி. அவரோட நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அண்ணன் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் இல்லையா, எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல எங்கள் தளபதி சொல்கிறது பெண்கள் உரிமை. எந்த கட்சி தலைவரும் பொண்ணை கொடுக்குறேன், பொருளை கொடுக்குறேன், தங்கம் கொடுக்குறேன், தாலி கொடுக்குறேன், இதெல்லாம் எதுக்கு சார், எதுக்கு வேணும்? எங்ககிட்ட இல்லையா? உழைப்பு இல்லையா? அதெல்லாம் எங்ககிட்ட இருக்குது. கல்வியை கொடுக்குற, வேலையை கொடுக்குற, ஊதியத்தை கொடுக்குற, வாழ்க்கையில் உயர்ந்த பதவியை கொடுக்குறேன்னு யார் சொல்லுவா? எங்கள் அண்ணன் மட்டும்தான் சொல்லுவார். எங்கள் அண்ணன் எங்களுக்கு சொல்கிறதுனால நாங்கள் ரொம்ப பெருமாடுறோம். எங்களுக்கு தேர்தல் அறிக்கைலாம் வேண்டாம் சார். ஆனால் ஒழுக்கத்தையும் உண்மையாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா செயல்பாடு திட்டத்தையும் கரெக்டாக செய்கிறத மட்டும்தான் சொல்லுவேன். ஒளியான வாக்குறுதிகளை அளிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. யாராலும் இப்படி சொல்ல முடியும்? ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு பிழைக்கிற இந்த ஜனநாயக நாட்டில் தளபதி மாஸ்டர். வேலூரில் வெற்றி எப்படி பார்க்குறீங்க? நம்பர் 1 வருவீங்களா, நம்பர் 2 வருவீங்களா? தமிழ்நாட்டிலே வருவோம் சார். வேலூரில் மட்டும் என்ன சார், தமிழ்நாட்டிலே வருவோம். எங்களுக்கு கட்டமைப்பு இல்லை, எங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை கிடையாது அப்படியெல்லாம் சொல்கிறவங்க ஃபீல்டு ஒர்க் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ண போகிறோம். எங்களுக்கு எல்லோரும் கொடுக்குற கோஆப்ரேஷன் தெரியுமா? நீங்கள் போங்க, தளபதி தான் முதலமைச்சர், அவர் தான் வின்னர், அவர் தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் எங்கள் கூட வர முடியும்? உங்களால் தில்லி இருந்தால் எங்கள் கூட வந்து களை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மக்களை கொடுக்குற வாக்குறுதியை நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்போ தெரியும் அண்ணன் போஸ்டில் ஜெயிப்பார் சார் எங்கள் தளபதி. விஜய் ஸ்பீச்சை பற்றி சொல்லுங்கள். நம்ம ஊரில் வந்தது ரொம்ப சந்தோஷம். எங்கள் அண்ணன் பார்க்குறதுக்கு பூர்த்தி வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஊரில் எப்போவும் வரமாட்டாங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் எப்படி இருந்தாங்க எங்கள் அண்ணன் இந்த ஊரில் வந்துட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்துச்சு. நானும் வரமாட்டாங்க பார்த்தேன். இந்த ஊரில் எப்படியோ நிறைய பேர் ஜேத்த ஓட்டு, கருணாநிதி ஓட்டுகள்லாம் போட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஓட்டு எங்கள் அண்ணன் விஜய் தளபதிக்கு தான் போடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டு விஜய் ஓட்டு தான். நம்ம விஜய் ஒரு அகரம் சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டு தமிழ்நாடு விஜய்க்கு தான் போடுவோம் ஃபஸ்ட்டு ஓட்டு. வேலூர் மாவட்டத்தில் டிவிகே வருமா, டிஎம்கே வருமா? டிவிகே வரும். டிவிகே வருமா, ஏடிஎம்கே வருமா? டிவிகே தான் வரும். கன்ஃபார்மா டிவிகே. எங்க அண்ணா டிவிகே மட்டும் தான் வரும். எங்க அண்ணா விஜய், எங்க அண்ணா தளபதி இருக்கும்போது தளபதி எங்களோட அண்ணா வரும்போது ரொம்ப சந்தோஷம்.
அவங்க வந்தால் 4 பேருக்கு நல்லது பண்ணுவார். வேற ஆளுக்கு எதுவும் பண்ணான்னு தெரியல நம்மளுக்கு. நம்ம சொந்த காசுக்குன்னு அவங்க வந்தால் கூட நம்மளுக்கு நல்லது பண்ணுவார். அவ்வளோதான். எப்போதும் டிவிக்கு தான் எவ்வளோ காசு கொடுத்து இப்போ 10,000 ரூபாய் தரேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ காசு கொடுத்தாலும் எங்களுக்கு காசு தேவையில்லை. எங்கள் அண்ணன் தேவை. எங்கள் அண்ணன் போதும். எங்கள் அண்ணன் வந்தாலே போதும். எங்கள் டிவிக்கே ஓட்டு போடும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? நீங்கள் மொத்தம் பேர் எத்தனை பேர் இருக்கிறோமோ நம்ம அத்தனை குறிக்காரு கூட நம்ம டிவிக்கு தான் ஓட்டு போடும். எத்தனை ஓட்டு விழுகுன்னு நினைக்கிறீங்க உங்கள் குரூப்லேருந்து? நம்ம குரூப்பில் அதே 200 ஓட்டு வீயும். 200 ஓட்டு நம்ம குரூப் 300 ஓட்டு கூட வீயும் நம்ம குரூப்பில். நம்ம ஏன்னா குறிக்காரு ஜெயிக்கும். குறிகார் மொத்தம் அந்த டிஸ்ட்ரிக்ட் எத்தனை டிஸ்ட்ரிக்டோ அத்தனை டிஸ்ட்ரிக்ட். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? இங்கேருந்து பார்த்தா அகரம்சேரி டிஸ்ட்ரிக்ட் இது, இங்கேருந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இது, ஆம்பூர் டிஸ்ட்ரிக்ட் இது, வேலூர் டிஸ்ட்ரிக்ட் இது, செதுவால் டிஸ்ட்ரிக்ட் இது. அப்புறம் பார்த்தா கோயம்புத்தூர், சேலம், எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட். நம்ம ஆளுங்க ஃபுல்லாக சுற்று மட்டும் எங்கள் ஆளுங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் ஓட்டு போடுறது தலைவர் எங்கள் அண்ணன் விஜய். டிவிக்கே எங்கள் அண்ணன் போடுவான். டிவிக்கு முதலமைச்சர் அவரே வரணும். கனவுல எங்கள் சாமி கும்பிட்ற சாமி சத்தியமாக சொல்கிற பார் தலைவர் அங்கே வரணும். டிவிக்கே வரணும். ஓகே சார். நன்றி நன்றி நன்றி. மீட்டிங் வந்திருக்கீங்க, என்ன ஃபீல் பண்ணி தளபதி என்ன பேசினாரு, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? தளபதி வந்து என்னென்ன பண்ண போறேன்னு எல்லாமே சொல்லிட்டு அறிக்கை விட்டாரு. வேலூர் நம்மளுக்கு பெருமை. நம்ம வேலூரில் அந்த அறிக்கை விட்டது நம்மளுக்கு பெருமை. என்ன சொல்றது? முதல் அது மது ஒழிக்கணும், போதைப் பொருள் ஒழிக்கணும்னு சொல்றது அதான் ஃபஸ்ட்டாக ஒழிக்கணும். எங்கள் தளபதி அதான் முக்கிய இது. ஃபஸ்ட்டு அதை தான் ஒழிக்கணும். மாற்றம் என்னென்ன வரும்னு நினைக்கிறீங்க? டிஃப்ரெண்டாக எல்லாமே மாறும். நான் ஏற்கனவே மாற்றின்னு வந்துருக்கிறார் தளபதி. இந்த 3 வருஷத்துல நீங்கள் பார்ப்பீங்க. 3ஆம் ஆண்டு தொடர்பு எல்லாமே மாறின்னு வருது. எங்கள் சொந்த காசை போட்டு நாங்கள் எல்லாமே இறக்கி எங்கள் இடத்துல பண்ணுறோம். ஒரு கட்சியார் வந்து அந்த இடத்துல நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறானுங்க. நாங்கள் மாற்றினா எங்கள் கட்சி நான் ஏன் பண்ணேன் நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மாநகராட்சி ஊழியரை கூட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. வேலூர் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு வந்து உங்களோட பவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே பவர் 2 லட்சம் 2.5 லட்சம் ஓட்டுல அவனுக்கு மிஞ்சி போனால் 30,000 ஓட்டு வாங்கினா ஒஸ்தி. மீதி எல்லாமே நாங்கள் சாலிடாக அடிப்போம். ஒரு வார்டுலையும் 8,000 ஓட்டு 7,500 ஓட்டு ஒரு வார்டு பிரிச்சு விட்டு வச்சுக்கிறாங்க. பத்தியா எல்லா ஓட்லையும் சாலிடாக 7,000 ஓட்டு அசால்ட்டாக அடிப்போம். நாங்கள் இறங்கி அந்த அளவுக்கு ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவோம். பண்ணின்னு இருக்கோம். இப்பயும் நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. தளபதி ஃபோட்டோ யூஸ் பண்ணி நாங்கள் எலெக்ஷனில் நின்று அந்த இடத்துல நான் வாங்கணும் ஓட்டு. அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது. பூத் கமிட்டி எல்லாமே போட்டோம். ஒரு பூத் கமிட்டி மாநாடு எல்லாமே சுற்றி போட்டுக்கிறாரு டிஎம்கே ஸ்டாலின், மு க ஸ்டாலின். நாங்கள் அங்கிள் தாங்க அவர். நாங்கள் அந்தமாரி இல்லை. எங்கள் தளபதி கண்ணை செஞ்சாலே நாங்கள் இறங்கி எல்லா வேலையும் பார்ப்போம். இறங்கி அந்த பூத் கமிட்டி தளபதி வந்து இங்கே சொல்லி தான் பண்ணணும் இல்லை. நாங்கள் இறங்கி எல்லாமே செய்வோம். பூத்துக்கு எல்லாம் ஆள் போட்டோம். ஒரு பூத்துக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 20 பேர் 30 பேர் போட்டுக்கிறோம். ஒரு பூத்துக்கு பூத் கமிட்டிக்கு ஒரு 30 பேர் போட்டுக்கிறோம். பூத்துக்குன்னா ஒரு பூத்துக்கு எங்களுக்கு 9 பூத்து. அப்போ கணக்கு போட்டு 20 பேர்னா கூட 180 பேர் போட்டுக்கிறோம். நிர்வாகி பார்த்தோன்னா 200 பேர் இருக்கிறாங்க. பொதுமக்கள் ரசிகர் பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி ரசிகராக அரசியல் வந்துட்டார். ரசிகருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஒரு வார்டு இருக்குதுன்னா அந்த வார்டில் வந்து 5,000 பேர் 6,000 பேர் 7,000 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 5,000 பேர் மேலே எங்கள் தளபதி தான். டிஎம்கேக்காரே தளபதி தான் ஓட்டு போடுவோம்னு நினைக்கிறேன். 2026 விசில் எந்த அளவுக்கு பறக்குன்னு நினைக்கிறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெரிக்கா சுற்றி எல்லா இடத்துலையும் எங்கள் தளபதி காதுக்கு அடித்து பறக்க வைப்பார். நன்றி நன்றி. விஜய் சார் ஸ்பீச்சை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து மக்கள் விரும்பும் முதல்வர், பெண்களின் பேராதரவை வெல்ல போகிற ஒரு தலைவர் அவர். தளபதி வந்து ஒரு தமிழகத்துக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான தலைவர். அந்த ஒரு ஸ்பீச்சுக்கும் சரி, அவரை நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். அதை விட ரியல் லைஃப்பில் அவர் எப்படி இருக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு நம்ம பார்த்துருக்கோம். தளபதி தான் தமிழகத்தின் முதல்வரை வரணும். அதை நாங்கள் எந்த ஒரு ஆதரவு எப்பவுமே எங்களோட கழக பணியை நாங்கள் செஞ்சுட்டே இருக்கோம். தளபதி வருவார். நாளை தமிழகமும் தளபதிக்கு 2026 தளபதிக்கு. விஜய் வந்து எனக்கு இதுதான் முதல் அரசியல் அனுபவம். இந்த அனுபவத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒரு இளைஞருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அரசியலை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். யார் என்ன பண்ணி செய்கிறாங்க, யாருக்கு என்னென்ன வேலை, அது அரசியலில் எவ்வளோ இருக்குது, ஒளிவு முறைகளாக ஒரு இதே எனக்கு எங்கள் கழகத்தில் எங்களோட செயல்களில் எங்களுக்கு சொல்கிறாங்க, செய்கிறோம். அதுபடி அந்த பணியை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். எங்களோட தளபதி விஜயோட எங்கள் அண்ணனை நாங்கள் முதல்வராக்காமல் எங்களோட கழக பணியை ஓய்வு எடுக்க மாட்டோம். நாங்கள் அதை இதை செஞ்சுட்டே இருப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது செலிப்ரேஷன் என்னால் வைப்பை என்ன சொல்கிறேன், நான் பேசுகிற ஸ்பீச்சிலே உங்களுக்கே தெரியும். ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அண்ணன் தான் தமிழக வெற்றி கழகம் தான் 2026 தமிழக முதல்வர், மக்கள் விரும்பும் முதல்வர் எங்கள் அண்ணன் விஜய் தான். பெண்களோட பேராதரவோட, தாய்மார்களின் பேராதரவோட ஒரு தலைவன் வெற்றி பெறுவார். நீங்கள் வரும்போதே நிறைய பார்த்துருப்பீங்க ஃப்ளெக்ஸில். இதுவரையும் எந்த கட்சிக்கும் வந்து ஃப்ளெக்ஸில் வந்து பெண்கள் வந்து வச்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பெண்களோட புகைப்படத்தை வச்சு ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்கன்னா எங்கள் தமிழக வெற்றி கழகம் எங்கள் அண்ணன் மட்டும்தான். எங்கள் அண்ணனோட செயல் நல்லாவே இருக்கும்.
நீங்கள் 2026 அந்த ரிசல்ட்டில் பார்ப்பீங்க. எங்களோட பணியை நாங்கள் சீராக பண்ணுவோம், எந்த ஒரு ஒளிவு முறை இல்லாமல் பண்ணுவோம். எல்லோரும் மக்களோட மக்களாக நின்று களப்பணியை நாங்கள் செய்வோம். எங்கள் அண்ணன் முதல்வர் ஆவார், அவருக்கு கீழே நாங்கள்லாம் செயல்படுவோம். அந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடுவோம். நீங்கள் 2026 இது வரைக்கும் கூட்டணியே அமையலையே, இப்போ தனித்தே போட்டிடுவீங்களா? இல்லை, நாங்கள் தான் சொல்லுமே, எங்கள் மற்றவங்க 10-11 கூட்டணி வச்சாலுமே நாங்கள் மக்கள் கூட்டணியில் இருக்கோம். மக்கள் கூட்டணி தான் எங்களுக்கு பெரிய கூட்டணி. மக்கள் வந்து எங்களுக்கு எப்போவுமே ஆதரவு தராங்க. நீங்கள் மீட்டிங் வரும்போது உங்களுக்கே பார்க்கும், இந்த நீங்கள் எல்லா மீட்டிங்லையும் வந்திருப்பீங்க. இந்த மீட்டிங்கில் மக்கள் வந்து நாங்கள் யாரையுமே கூப்பிடுறதில்ல, நீங்கள் வாங்க இது பண்ணுங்கள், அவங்க விருப்பத்தோடு வராங்க. அண்ணனை பார்க்கணும், அண்ணன் ஸ்பீச்சை கேட்கணும், அண்ணன் முதல்வர் ஆகணும்ன்ட்டு அவங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இது 2026 ரிசல்ட்டில் நல்லாவே தெரியும், அண்ணன் தான் முதல்வர். இந்த வேலூர் மீட்டிங்கில் மேற்கூற அமைச்சிருக்காங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி அப்பீல் பண்ணீங்க? இது உண்மையாலுமே இதுவரை நடந்த மீட்டிங்கில் இது முதல்வரையாக அமைச்சிருக்காங்க. இந்த வெயிலோட தாக்கத்தை மக்கள் வந்து இதுவாக இருக்கணுன்றதுக்காக, பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக, அது இல்லாமல் இந்த வெயிலில் யாருக்கும் இந்த மயக்கம் இந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க. அண்ணன் எது பண்ணாலுமே சிறப்பாக தான் இருக்கும். அதில் இது ஒரு முக்கியமான இதுவும் நாளைக்கு வரலாறு பேசும். நன்றி. விஜய் வேலூருக்காக முதல்ல வந்திருக்காரு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா. லாஸ்ட்டாக 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு சொன்னாங்க. இப்போ வந்து ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் இப்போதைக்கு அவர் டாக் ஆஃப் த டவுனாக தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் தான் இருக்கார் மெயினாக. ஏன்னா இப்போ கட்சி மீட்டிங் எது போனாலும் யார் பேசணும், எந்த டிபேட்டும் விஜய் தான் இப்போ நம்பர். அவரை பற்றி பேசாமல் எந்த டிபேட்டுமே இல்லை. இப்போ வேலூருக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்போ நெக்ஸ்ட்டு நான் இந்த தொகுதி வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஆம்பூர் தொகுதியாக இருந்துச்சு, இப்போ வந்து குடியாத்தம் தொகுதியாக மாறி இருக்குது. அது இல்லாமல் முன்னே காமராஜர் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் ஆகும்போது இந்த தொகுதி தான் அவர் நின்று முதலமைச்சராக இருந்தார். தமிழக டிவிகே தலைவரும் இந்த தொகுதியில் வந்து நின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த தொகுதியில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, குடியாத்த தொகுதியில் வருது, இப்போ ரிசர்வில் வருதா என்னன்னு தெரில. ஆனால் பட் இங்கே நின்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னா, தமிழக மக்களுக்காக என்ன பண்ணணும்னா, எல்லா பெண்களுக்காகவும் ஒன்று பண்ணணும். அவர் பிரசவத்துக்கு இலவசம் சொல்லுவாங்க, ஆனால் ப்ரைவேட்லேயும் கவர்மெண்ட்லேயும் சேர்த்து ப்ரைவேட்டில் பண்ணாலும் நான் காசு கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டே காசு கொடுக்கும். ஏன்னா மெயினாக செலவு எல்லாரும் பெண்களுக்கும் ஒரு செலவு, மெயின் செலவுனா பிரசவத்துக்கு செலவாகுது. அந்த செலவு எல்லாமே கவர்மெண்ட்டே ஏற்றுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழக வெற்றி கழகத்துக்காக அந்த லிஸ்ட்டில் சொல்ல வேண்டியது வாக்குறுதியில் இது ஒன்று சொன்னால் நல்லாயிருக்கும். வேலூரில் தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார் ஏற்படுத்தும். ஏன் ஏற்படுத்தும்னா, ஆல்ரெடி நிறைய வாட்டி இருக்கிறது யாருன்னா, வேலூரில் ஃபுல்லாக வேலூருக்குனாவே அவர் துரைமுருகன் தான். துரைமுருகன் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக விஜய் வந்தே ஆகும். ஏன்னா எந்த முன்னேற்றமும் இது வரைக்கும் அவர் பண்ணதே இல்லை. இப்போ இத்தனை வாட்டி இருக்கார். மற்ற டிஸ்ட்ரிக்ட் கம்பேர் கோயம்புத்தூர் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் கம்பேர் பண்ணி சேலம் கூட டெவலப் பண்ணுறாரு எடப்பாடி வந்து. வேலூருக்கு இவர் நம்பர் 2 அமைச்சராக இருந்தார் நிறைய வாட்டி. எதுவுமே பண்ணல, உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவர் இவ்வளோ பெரிய சீனியர் மினிஸ்டராக இருந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டாக எதுவுமே பண்ணல. மற்ற ஊருக்காக பண்ணார், வேலூருக்கும் பண்ணல. நேற்று நம்ம வேலூர் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய பண்ணியிருக்கலாம். பாலாறில் நிறைய மணல் அண்ணாங்க, உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர்த்து அவர் பெரிய முன்னேற்றமாக எதுவும் பண்ணல இந்த ஊரில். விஜய் இப்போ வந்து எங்கேயுமே கூட்டணி அமைக்கலை, மற்ற ஏடிஎம்கே டிஎம்கேல கூட்டணி அமைச்சிட்டாங்க. இவர் வந்து இன்னும் கூட்டணி அமைக்கலை, ஏதாவது வாய்ப்பு இருக்கா, இல்லை தனித்தே போட்டிடுவாங்களா? ஏதாவது கூட்டணி அமைக்காது நல்லதுன்னு அவர் நினச்சிருக்கு. ஏன்னா கூட்டணி அமைச்சா ஆல்ரெடி கூட்டணி இருந்தவங்கலாம் எல்லாருமே காசு வாங்கினார், சீட்டு ப்ளஸ் நோட்டு தான் அவங்க எல்லாருக்கும். இப்போ தனியாக நின்னாலும் அது பெரிய இதுதான், இவர் ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகே, நன்றி.